நம்ம தமிழ் சினிமாவில் இனிமேல் வரும்போது நம்ம ரிலீஸ் தேதியை நாம் டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரிலீஸ் தேதியை பாம்பேலையும் அமெரிக்காவிலும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலைமை வந்துடக்கூடாது. நீங்கள் இப்போ உங்களோட பட்ஜெட்டில் திரையரங்கம், ஓடிடி, சேட்டலைட்டு, எஃப்எம்எஸ்னு இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி 100 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய படத்தை 400 500 ரூபாய்க்கு எடுத்து அவங்களாம் நம்ம படத்தை வாங்கின பிறகு ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சா இப்போ ஒரு 300 400 போனால் படம் ரெடியாகி நிற்குது. தயவுசெய்து திரையரங்கங்கள் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். திரையரங்கத்தில் என்ன வசூல் வருமோ அந்த வசூலுக்கு நீங்கள் படம் எடுங்க. மீதி வரதெல்லாம் லாபத்தில் வச்சுட்டு சம்பளத்தை வச்சு அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க. இந்த எவனையும் போய் யாரும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுக்கு தான் இந்த படம் ஒரு உதாரணம். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதை எடுத்திங்கன்னா நல்ல கண்டென்ட் வரும். இப்போ போய் நான் போய் 16 வயசில் கதையை எப்படி சொல்கிறது? இந்த கதையை இப்போ இந்த கதையை ட்ரிபிள் டி கதையை போய் ஒருத்தர் சொல்கிறதுக்கு வேற ஒருத்தர்கிட்ட போய் சொன்னால் நிச்சயமாக அவரால் பிடிச்சிக்க முடியாது. சிறை மாதிரி படங்களோட கதையை யார்கிட்டையும் சொல்லி அதை விளங்க வைக்கவும் முடியாது. அப்போது தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்ச தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா நல்லா வளரும். அதர் லாங்குவேஜ் இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மொழியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான தயாரிப்பாளர் வரணும். அந்த வகையில் ஒரு நல்ல வரவாக கண்ணன் ரவி வந்திருக்காரு.